திரு வெள்ளரசன் அவர்களின் சென்னியின் வாழ். பெருங்கோதியரும் இளங்கோதியனும் கரும்பணியின் தென்கரையில் நின்று நதியை பார்த்து கொண்டிருந்தனர். இருவரில் நன்றாக தேடினாயா என விழவினார் ஹரியர் பெருமான். நன்றாக தேடிவிட்டேன். மறுகரையில் வடுகர்களின் உடல்கள் மட்டுமே கிடைக்கின்றன. வேறு யாரையும் காணவில்லை. சற்று உள்ளே சென்று கூட தேடினேன். கொற்றவனையும் அவன் அழைத்துச் சென்ற யானை படையையும் எங்குமே காணவில்லை தந்தையே என்றான். சற்று முன்பு கரும்பெண்ணை வடகரையை சென்று தேடிவிட்டு தென்கரையை அடைந்திருந்த இளங்கோதான் அப்படி கூறினான். அதை கேட்டு பெருங்கோவின் விழிகள் கலங்கின. அவருடைய உள்ளம் பிசைந்தது. தன் மகன் கொற்றவன் தன்னை முற்றும் முழுதாக வெறுத்து ஒத்தும் அளவுக்கு தான் செய்த காரியங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் அவருக்கு நினைவுக்கு வந்தது. நான் அவனை அதிகமாக அக்கறை செலுத்தி பொத்தி பொத்தி அடக்கி வைத்து மிகவும் காயப்படுத்தி விட்டேன் அல்லவா? எனக்கு அவன் மனதில் மன்னிப்பை கிடைக்காது அல்லவா என்று வினவினார் நதியை காணும் பெருங்கோ. இதை சற்று தொலைவில் இருந்த நெடுங்கீரனார், நெடுவேல், அழிசி ஆகிய மூவரும் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தங்கள் மன்னனின் நிலை கவலையை தந்தது. அதைவிட தாங்கள் கொற்றவரின் பேச்சை கேளாமல் அவரது இருப்பிடத்தை வெளிக்காட்டி விட்டதை நினைத்து சங்கடத்திற்கு ஆளானார். மாமன்னர் முன் என்னால் பொய்யை உரைக்க முடியவில்லை. என்னை பொறுத்தருளுங்கள் என்று தலைகுனிந்தார் நெடுங்கீரனார். அழிசி அவரை பார்த்தான். நெடுவேலோ, தாங்கள் செய்தது ஒரு விதத்தில் நல்லதுதான் தந்தையே. கொற்றவர் மீண்டும் கிடைத்து விட்டார். நம்முடைய தகடூர் வரப்போகின்றார். எல்லாம் நல்லதாகத்தான் முடியும். கவலையை விடுங்கள் என்றார். எங்கே? அவனைத்தான் காணவில்லையே. போர் காலையில் முடிந்தது. இப்பொழுது பொழுது சாயப் போகிறது. இன்னும் கொற்றவனையும் யானைப்படையையும் காணவில்லையே. எனக்கு என்னவோ போல் இருக்கிறது என்றார் நெடுங்கீரனார். அவர்கள் பின் படையின் பாசறை நிலை கொண்டிருந்தது. காலையில் போரில் புண்பட்ட வீரர்கள் எல்லாம் மருத்துவ உதவி பெறுவது, ஓய்வெடுப்பது, அடைந்த வெற்றியை சத்தமின்றி கொண்டாடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். மேலும் சிலர் போரில் மேய்த்த வீரர்கள் எல்லாம் பெரும் குழி வெட்டி அந்த மாய்ந்த வீரர்களை மூடி நடுகர்கள் வைக்கும் பணியை செய்தார்கள். புறவிகளுக்கும் கூட மருத்துவம் பார்க்கப்பட்டது. பராசுரன் உடலில் இருந்த காயங்களில் எல்லாம் பச்சிலையை பூசிக்கொண்டு எதிரே கரையில் இருக்கும் தங்கள் அரசனையும் இளவரசனையும் பார்த்தான். பிறகு அவர்களை நோக்கி நடந்தவன் நெருங்கி வந்து, வணங்குகிறேன் அரசே என்று வணங்கினான். அதியர் அவனை திரும்பி பார்த்தார். அவனிடம், சூரா, அவனை பற்றிய தகவல் ஏதாவது கிடைத்ததா என்று வினவினார் பெருங்கோதியமான். பராசுரன் இல்லை என்பது போல் தலையை அசைத்து, வீரர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசே, விரைவில். அவன் பேசி முடிக்கும் முன்பே சலிப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டார் அதியர். எனக்கு தெரியும், அவன் அப்படியே சென்று விட்டான். இனி திரும்ப மாட்டான். இந்த தந்தையை மன்னிக்க மாட்டான். நான் அவனிடம் தந்தையாக நடந்திருக்க வேண்டும். கொடுங்கோலன் போல் அவன் மனதை மிகவும் நோகடித்து விட்டேன். சிறகடித்து பறக்க ஆசைப்பட்ட அவன் சிறகுகளை முறித்து விட்டேன். அதுதான் அவன் சுதந்திரத்தை தேடி பறந்தே விட்டான் என பெருமூச்சு விட்டார் பெருங்கோதியர். அங்கிருந்தவர்கள் என்ன சொல்வதென்று தெரியாமல் தலை குனிந்தனர். அப்பொழுது சிறுவன் அழிசியின் கண்களில் ஏதோ ஒன்று தென்பட அவன் விழிகள் விரிந்து கைப்பிடித்து நிற்கும் தந்தையிடமும் தாத்தனிடமும், அங்கு பாருங்கள் என்று கரும்பெண்ணை நதியை சுட்டி காட்டினான். இருவரும் அங்கு பார்க்க அத்திசையில் இளங்கோவும் பார்த்தான். பார்த்ததும் பெரும் சிரிப்புடன், தந்தையே அங்கு பாருங்கள் என்றான். பெருங்கோதியர் நிமிர்ந்து பார்த்தார். பார்த்ததும் அவருடைய உள்ளம் குதூகலம் கொண்டது. அங்கு கொற்றவன் மட்டும் ஆற்றிற்குள் இருந்து எழுந்து நடந்து வந்து கொண்டிருந்தான். வரும் அவனை நோக்கி அனைவரும் ஓடினர். அங்கு வந்து சேர்ந்ததும் கொற்றவனை இன்பக் கண்ணீருடன் பார்த்தார் அதியர். அவன் கரையேறி வரும் செய்தி வீரர்களை அடைய அவர்களும் அங்கு கூடத் தொடங்கினர். கொற்றவன் புன்முறுவலுடன் தந்தைக்கு முன் வந்து நின்று, நலமா தந்தையே என்றான். அண்ணனைக் கண்டு இளங்கோ நலமா என்றும் வினவினான். இருவரும் கண்ணீருடன் அவனை தழுவிக்கொண்டனர். அனைவருமே அந்த பாசப்போரை கண்டு கண் கலங்கினர். பிறகு ஒருவன் உணர்ச்சி பொங்க, சத்தியபுத்திரர்கள் வாழ்க, சத்தியபுத்திரர்கள் வாழ்க, அதிய கோக்கள் வாழ்க என்று முழக்கமிட படை அவர்களை வாழ்த்து தொடங்கியது. கொற்றவன் தன்னை அணைத்து பிடித்திருக்கும் தந்தை, தமையன் ஆகியோரை பார்த்துவிட்டு படையை கண்டான். சிரித்தான். எங்களுடன் வந்துவிடு கொற்றவா, இனியும் எங்களை பிரிந்து செல்லாதே. நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு, மறந்து விடு. உனக்கு முழு சுதந்திரம் தருகிறேன் என்று பெருங்கோதியர் கூற, எதிரே நின்றிருந்த கொற்றவன் முறுவலித்தான்.
அப்போது கூட அவன் சுதந்திரத்தை தருவதாக சொன்னது அவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. சுதந்திரம் யாரும் கொடுக்கும் விஷயம் அல்ல என்பதை இத்தனை ஆண்டுகள் நாடோடியாக வாழ்ந்த கொற்றவன் நன்றாக புரிந்து வைத்திருந்தான். அந்த கூடாரத்திற்குள் 3 அதியர்கள், 3 வணிகர்கள், பராசுரன் ஆகியோர் மட்டுமே இருந்தனர். கொற்றவா, என் மனதை புரிந்துகொள் என்று கெஞ்சினார் பெருங்கோ. அப்பொழுது குறுக்கிட்ட இளங்கோ அதியன், கொற்றவா, தந்தை இத்தனை கெஞ்சுகிறார், உன் மனம் என்ன கல்லோ? ஏதோ கோபத்தில் தகுறிட்டு வெளியேறி இத்தனை ஆண்டுகள் தனிமையில் கழித்து விட்டார். இப்பொழுதும் உன் கோபம் தனியவில்லையே என்பது வேடிக்கையாக இருக்கிறது. எங்களை தனியே விட்டுவிட்ட உனக்கு எப்படி மனம் வருகிறது? நீ அகன்றதிலிருந்து தந்தை உன்னை தேடாத நாளில்லை. அறிவாயா? பல நாடுகளில் இருந்து வரும் மனிதர்களை அழைத்து உன்னை பற்றி எப்பொழுதும் விசாரித்து வந்தார். எங்கள் அன்பை உதாசீனம் செய்யாதே தம்பி என்றான் இளங்கோ அதியன். அதில் கண்டிப்பும் அன்பும் கலந்து இருந்தது. சிறுவன் அழிசி அனைத்தையும் கவனித்தபடி தந்தையின் அருகே நின்றிருந்தான். அதையெல்லாம் கேட்ட கொற்றவன் நிமிர்ந்து தந்தையையும் அண்ணனையும் பார்த்தான். பின் முறுவலுடன், என்னை மன்னியுங்கள் என்றான். அவன் கூறும் துணி என்னவென்று அனைவருக்கும் புரிந்தது. தங்கள் செல்வம் மீண்டும் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் அதியர் குதூகலித்தார். பராசுரன், நெடுங்கேறினார், நெடுவேல் ஆகியோரும் இளவரசர் மனம் மாறியதை உணர்ந்து சிரித்தனர். ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். ஆனால் ஒன்று என்றான் கொற்றவன். மகிழ்ச்சி நீரை பருகும் அனைவரும் ஒரு நொடி சிலையாகி அவனை பார்த்தனர். மூவேந்தர் கூட்டுப்படையை ஒன்றிணைக்க நான் எடுத்த இந்த முயற்சி வெற்றி என அவன் வாய் முழுதாக கூறி முடிக்கும் முன்பே, எனக்கு சம்மதம், நீ செய்ய நினைப்பதை செய்மகனே என்றார் அதியர். அதற்கு கொற்றவனின் இதழில் சிறு முறுவல் எழுந்தது. சிறப்பு என்றான் அவன். அதையடுத்து கூடத்தை விட்டு வெளியே வந்த அனைவரும் படைவீரர்களை பார்த்தனர். இளங்கோவன், வீரர்களே, நம் அதிவம்சத்தின் கடைக்குட்டி கிடைத்திருக்கிறது. மேலும் நமக்கு போரில் வெற்றியை ஈட்டித் தந்திருக்கிறது. இனி வரும் நாழிகைகள் கொண்டாட வேண்டியவை என்று கையை உயர்த்தி தெரிவிக்க வீரர்களும் தங்கள் மகிழ்ச்சியை சத்தமிட்டு தெரிவித்து ஆர்ப்பரித்தனர். அதன்பின் அங்கு ஆடலும் பாடலும் களை கட்டத் தொடங்கியது. வடுகர்களை வென்றதற்கும் கொற்றவன் திரும்பி கிடைத்ததற்கும் மாலை தொடங்கி இரவு வரை கொண்டாடி கொண்டிருந்தனர் அதிய வீரர்கள். பெருங்கோ அதியர் வீரர்கள் சூழ அமர்ந்து கள்ளருந்தி சிரித்து பேசி வந்தார். அப்பொழுது கொற்றவனை இங்கு காணவில்லை என்பதால் இளங்கோவிடம் கண்களாலேயே பேசி கொற்றவன் மீது ஒரு கண் வைக்கச் சொன்னார். இளங்கோவும் புரிந்தது என தலையசைத்துவிட்டு கூட்டத்தில் இருந்து நழுவினான். இளங்கோவன் கரும்பெண்ணி கரையிடம் வந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். கொற்றவன் கரையோரம் ஓர் இடத்தில் அமர்ந்து இருப்பது நில ஒளியில் தெரிந்தது. இளங்கோ அவனை நோக்கி நடந்தான். அருகில் வந்ததும், இங்கென்னடா செய்கிறாய்? கொண்டாட்டத்திலிருந்து எப்பொழுது வெளியேறினாய் என்று கேட்டபடியே அவன் அருகில் அமர்ந்தான். கொற்றவன் நதியை ஏறிட்டபடியே, சற்று தனிமை தேவைப்பட்டது இளங்கோ, அதுதான் என்றான். நீ பெரும் தனிமை விரும்பிதான் என அவன் கழுத்தில் கையை போட்டு நெறித்து சிரித்தான் இளங்கோ. கொற்றவனும் சிரித்தான். பிறகு இப்படியே விடுவித்து அவன் தோளில் கை போட்டு, ஏனடா இப்படி செய்தாய்? என்னிடம் கூட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமென்று தோன்றவில்லையா உனக்கு என்று கேட்டான் இளங்கோ. அதை விட இளங்கோவா, நடந்தது நடந்துவிட்டது. இப்பொழுது இருந்த மனநிலையில் யாரிடம் பேசவோ பகிரவோ எனக்கு விருப்பம் விழவில்லை என்று நதியை பார்த்து கொண்டிருக்கும் கொற்றவன் கூறினான். சரி, அது போகட்டும். ஆம், இதுவரை நாம் எந்த நாடுகளுக்கெல்லாம் பயன்பட்டாய்? என்னவெல்லாம் கண்டாய்? என்னிடம் சொல்லேன். முறுவலித்த கொற்றவன் தான் பயணித்த நாடுகளில் கண்டதையெல்லாம் அவனிடம் பகிரத் தொடங்கினான். அதையெல்லாம் வாயை பிளந்தபடியே கேட்டான் இளங்கோ. அடடே, இந்த உலகில் இதெல்லாம் கூட இருக்கின்றதா? இறைவா! நாடோடி வாழ்க்கையின் சுவையே அதுதான் இளங்கோ. அந்த சுவை எத்தனை அரியணை ஏறினாலும் கிட்டாது. அதை கேட்டு இளங்கோவின் முகம் சற்று மாறியது. எங்கு மீண்டும் அவன் வேதாளம் போல் முருங்கைமர் ஏறிவிடப் போகிறானோ என பேச்சை மாற்ற நினைத்து, ஆமாம், மூவேந்தர் கூட்டுப்படையை இணைக்க நீ எடுத்த முயற்சிகள், பயணங்கள், சாகசங்கள் போன்றவை அனைத்தையும் நெடுவேல் சொன்னான். எப்படியடா, எப்படி இதையெல்லாம் முன்னெடுத்தாய் என்று கேட்டான். இலக்கற்று தெரிந்த எனக்கு காலம் இலக்கை கற்றுக் கொடுத்தது இளங்கோ. அதை மதித்தேன். இந்த உன்னத பணியை மேற்கொள்வதை பெருமையாக கருதினேன். துணிந்து ஒவ்வொரு வேந்தரின் அரசவைப்படிகளிலும் ஏறினேன். கள்வனாக, கபட வேடதாரியாக, தூதுவனாக. என் கணக்கு தவறியது. மூவேந்தரையும் இப்போதைக்கு ஒன்றிணைக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டேன். அதனால்தான் அவர்களுக்குள் போரை மூட்டிவிட்டேன். மூவேந்தர்களும் மோதிக்கொண்டால் விடை கிடைக்கும். என்ன விடை?
யார் வலியவர் என்னும் விடை. என்ன சொல்லுகிறாய்? ஆம் இளங்கோ, வெகு காலமாக வேந்தர்கள் போர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது அவரவருக்கு தலைகணத்தை கொடுத்திருக்கிறது. அவர்கள் இங்கு வர வேண்டும், போரிட வேண்டும். ஒன்று சோழர் வென்று சேரபாண்டிய நாட்டை கைப்பற்றி படையை திரட்டி இங்கு வடதிசையில் படையை நிறுத்தி வைக்க வேண்டும். இல்லை, சோழரை வீழ்த்தி இரு வேந்தர்களையும் தங்கள் ஆதிக்கத்தை மொழிபெயர் தேயத்தில் நிலைநிறுத்த வேண்டும். மூவேந்தரின் படைபலம் ஒரு வேந்தரின் கீழ் வந்தாலும் மௌரியர்களின் வருகையை தடுத்து நிறுத்த இயலும் என்றான் கொற்றவன். அதை கேட்ட இளங்கோவன் யோசனையுடன் தலையசைத்துவிட்டு, அதுதாம், நாம் வடுகர்களை விரட்டி விட்டோமே, பிறகு எப்படி மௌரியர்கள் என முடிக்கும் முன்பே இடையில் புகுந்த கொற்றவன், இளங்கோ, மௌரியர்களை எளிதாக எடை போடுவது நமக்கு ஆபத்து. நான் பாடலிபுத்திரத்தில் இருந்திருக்கிறேன். அவர்களின் வலிமையையும் கண்டுள்ளேன். வடுகர்கள் பன்றிக்கூட்டம் போன்றவர்கள், எளிதாக விரட்டிவிடலாம். ஆனால் மௌரியர்கள் தேனீக்கள், அகண்ட நிலப்பரப்பை ஆள்பவர்கள். இது முளைக்கு முன்பே வெட்டிவிட வேண்டிய விடயம். அதிலும் நம் தமிழகத்தில் கிடைக்கும் துரு அண்டாத எஃகு அவர்களின் கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது. இரும்பு தாதிலிருந்து எஃகை பிரிக்கும் நமது தொழில்நுட்பத்தை பறிக்கவும் அவர்கள் ஆசைப்படுகின்றனர். அதோடு இங்கிருக்கும் இயற்கை வளங்களும் உலக வணிகத்தின் மையமான நமது குமரியும் அவர்களுக்கு பெரும் லாபத்தை காட்டவல்லது. இத்தனை ஆபத்துகள் பாம்பு போல் நம் காலில் சுற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் இங்கு ஒற்றுமையை நாடாமல் பிரிந்து கிடக்கின்றோம். அதியர், சோழர், சேரர், பாண்டியர் என எவர் தனித்து நின்றாலும் இழப்பு நமக்குத்தான். நாம் ஒற்றுமையுடன் இல்லாவிட்டால் வருங்காலத்தில் தமிழர் என்னும் இனமே காணாமல் போய்விடும் என்றான் கொற்றவன். இளங்கோவுக்கு கொற்றவனின் ஆதங்கம் புரிந்தது. சரி தம்பி, எதுவானாலும் பார்த்து கொள்வோம். கலகம்தான் தீர்வை கொடுக்கும் என்றால் அப்படியே ஆகட்டும் என்றான். அப்பொழுது அங்கு வருகை தந்திருந்தான் நெடுவேல். குறுக்கிட்டதற்கு பொறுத்தருளும் நிலவல்களே என்றவன் இருவரையும் திரும்பி பார்த்தான். வேலா, ஏது செய்தி என்று வினவினான் இளங்கோவன். சற்று முன் வந்த காவல் ஒன்று நம் படை முழுவதையும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் என்னவென்றால் அதை தெரிவிக்கத்தான் வந்தேன் என்றான் நெடுவேல். என்ன அது? மூவேந்தர்களும் படையுடன் மொழிபெயர் தேயத்தை நெருங்கிவிட்டார்களாம் என்றான் நெடுவேல். அதை கேட்ட கொற்றவன் கரும்பெண்ணியை பார்த்து, எனது நேரம் வந்துவிட்டது என்றான். தடதட தம்தம் தடதட தடதட தம்தம் தடதட என்ற விண்முட்டும் திரைப்பொறிகளும் முரசொலிகளும் பூ 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 என்று வானை பிளக்கும் கொம்பு ஒலிகளும் தடக் 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 கல் 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 என்ற வீரர்களின் நடையும் கவசங்களும் ஆயுதங்களும் உரசி எழுப்பும் சத்தமும் பே பப்பே என்று செவிப்பறையை கிழிக்கும் அளவுக்கு பிளிரும் யானைகளும் ஞாங்கா என்று மூக்கால் கனைக்கும் புறவிகளின் சத்தமும் என பலவிதமான போர் ஓசைகள் எழுந்து அன்று மொழிபெயர் தேயத்தை நடுங்க வைத்து கொண்டிருந்தன. ஒருபுறம் சோழர் படை அணிவகுத்து வந்து கொண்டிருந்தது. அதன் முன் வரிசையில் தன் யானையின் மீது கம்பீரமாக வீற்றிருந்தார் புலிகொண்ட இளம்பெரும் சென்னியார். அவருக்கு அருகில் தன் தேரில் வெற்றிவேல் சென்னி வந்து கொண்டிருந்தான். பின் வரிசையில் சோழர்களுக்கு ஆதரவாக இருக்கும் வேளிர்கள் வந்து கொண்டிருந்தனர். வெற்றிவேல் சென்னிக்கு அருகே இரும்பிடர் தலையன் வர அனைவருக்கும் முன்னும் சோழப்படையை வழிநடத்தி செல்லும் அழுந்தூர் வேள் திதியர் தன் யானையில் சென்று கொண்டிருந்தார். வேளக்கார படையும் பொற்கையாரும் சோழவேந்தரை அரணாக சூழ்ந்தபடி புறவியில் வந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின் லட்சக்கணக்கான காலாட்படை வீரர்கள், புறவி வீரர்கள், குஞ்சிரம் அல்லர்கள் ஆகியோர் வில், வேல், வாள் ஆகியவற்றுடன் வந்து கொண்டிருந்தனர். படையின் நடுவே வரிசை வரிசையாக பறை, முரசு போன்ற இசைக்கருவிகளை இசைக்கும் வீரர்கள் வர படைக்கு பின் மருத்துவ குழுவும் வந்து கொண்டிருந்தது. படை எங்கும் புலிக்கொடி விண்மீன்கள் போல பறந்து கொண்டிருந்தன. புலி கொண்டவர் தன் விழிகளைச் சுற்றி தன்னை எதிர்க்க உள்ள இரு வேந்தர்களையும் ஏறிட்டார். சோழப்படை தெற்கிலிருந்து வடக்கு திசை நோக்கி வருகிறது என்றால் தென்கிழக்கு திசையிலிருந்து பாண்டியப்படை வந்து கொண்டிருந்தது. முன்னே மோகூர் பழையன் தன் புறவியில் வர அவனுக்கு பின் புறவிப்படையும் அவர்களுக்கு பின் யானைப்படை சூழ கயல் கொண்ட வேந்தரும் அவருக்கு பின் அவரது ஆதரவு வட்டத்தில் இருக்கும் வேளிர்களும் வர அவர்களுக்கு பின் பாண்டிய காலாட்படையும் வந்து கொண்டிருந்தது. அதில் ஏறத்தாழ 60,000 வீரர்கள் இருந்திருப்பர். கயல் கொண்ட வேந்தருக்கும் தெற்கிலிருந்து தங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும் சோழப்படையை கவனித்தார். இரு வேந்தர்களும் வந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மேற்கிலிருந்து சேரப்படையும் தலையை காட்டியது.
முன்னே தனது யானையில் சேரத் தலைவர் பிட்டங்கொற்றர் கம்பீரமாக வர அவருக்கு பின் காலாட்படையும், காலாட்படைக்கு பின் யானைப்படையும், அதற்கு பின் வில் கொண்ட சேரவேந்தர் தனது யானையின் மீதமர்ந்து வர அவருக்கு அருகே வஞ்சிப்பறையன் புறவியில் வர அவர்களுடன் சேரரை ஆதரிக்கும் சேர வேளிர்கள் வர அவர்களுக்கு பின்னே 50,000 காலாட்படை வீரர்கள் சீரான அணிவரிசையில் முன்னேறி வந்து கொண்டிருந்தனர். இவை எல்லாவற்றையும் கரும்பெண்ணியின் தென்கரையில் தன் படையுடன் காத்திருக்கும் பெருங்கோ அதியன் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு இருபுறமும் வலதில் இளங்கோவனும் இடதில் பராசுரனும் புறவைகளில் அமர்ந்திருக்க அவர்களுக்கு பின் அதியப்படை எந்தவித பரபரப்பும் இன்றி காணப்பட்டது. வணிகர்களான நெடுங்கேறினாரும் நெடுவேலும் சிறுவன் அழிசியும் நெடுந்தொலைவில் கரும்பெண்ணியின் கரையிடம் சென்று நின்று கொண்டு அனைத்தையும் கவனித்தனர். அரிய வீரர்கள் அனைவருக்கும் அவர்கள் போரில் பங்கு கொள்ளப் போவதில்லை எனும் தகவலை வழங்கியிருந்தார் பெருங்கோ அதியமான். அதனால் அரிய வீரர்கள் எந்தவித சலனமும் இல்லாமல் மொழிபெயர் தேயத்தை அடைந்த மூவேந்தர் படையை ஏறிட்டு கொண்டு இருந்தனர். அரியரின் கைவசம் ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் கொற்றவனின் திட்டம். மேற்கு, தென்கிழக்கு, தெற்கு வழியாக வந்து எதிர்பார்த்தபடியே நிற்கும் வேந்தர்களின் படைகள் அதியரின் படையை நோக்கின. அதியரோ தனது வலது கையை நீட்ட பராசுரன் தன் கையில் இருந்த கொம்பை அதியரிடம் கொடுத்தான். கொம்பை பெற்ற அதியர் அதை இடைவெளி விட்டுவிட்டு ஊதினார். அதன் அர்த்தம் என்னவெனில், படையின் தலைமையை நான் பேச அழைக்கின்றேன் என்பதுதான். கொம்பை ஊதிவிட்டு அதியர் தன் யானையை முன்னே நகர்த்த அவருக்கு பின்னே இளங்கோ, பராசுரன் ஆகியோர் சென்றனர். மூவரும் சூழ்ந்திருக்கும் படையின் மையத்திடம் வந்து நின்றார்கள். பிறகு அதியர் மூவேந்தரையும் ஏறிட்டார். அவர் அழைப்பினை புரிந்து கொண்ட மூவேந்தர்களும் தங்களின் யானைகளுடன் களத்தின் மையத்தை நோக்கி நகர ஆரம்பித்தனர். அவரவர் பின்னே காவல் வீரர்களும் சேனை தலைவர்களும் காவலாக வந்தார்கள். வேந்தர்கள் வீற்றிருக்கும் யானைகள் காவல் சூழ ஆடி அசைந்து முன்னேறுவதை ஒட்டுமொத்த படையும் பார்த்து கொண்டிருந்தது. சிறுவன் அழிசி கூட தந்தையின் கையை பிடித்தபடியே அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். மணி ஓசைகள் எழ வேந்தர்கள் யானைகள் ஒன்றின் முன் வந்து நின்றன. அப்பொழுது கூட மூவரும் ஒருவருக்கொருவர் கோபத்துடன் தான் பார்த்து கொண்டார்கள். சேரருக்கோ சோழரை கண்டதில் பெரும் கோபம் கொப்பளித்து கொண்டிருந்தது. சோழரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் ஏதோ பார்க்கக்கூடாததை பார்த்தது போல முகத்தை திருப்பிக் கொண்டார். பாண்டியரோ மிகவும் பொறுமையாக காணப்பட்டார். மூவரும் இந்த பிறவியில் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்ட அதியர் தானே முதலில் பேசினார். மூவேந்தர்களையும் இந்த அதியன் வரவேற்கின்றான், வணக்கம் என்றான். அதற்கு பேச்சில் தீப்பற்ற, நான் இங்கு வணங்குவதற்கு வரவில்லை, பிறரை என் முன் மண்டியிட்டு வணங்க வைக்க வந்துள்ளேன் என்றார் சோழர் இளம்பெரும் சென்னியார். சோழரின் வார்த்தைகள் இரு வேந்தர்களுக்கும் சுருக்கென்று முள்ளாய் குத்திற்று. உடனே சேரர் வளைத்த வில்லின் முன் வயங்கி பயனில்லை, கருணை காட்டாது. இன்று என் கணைகள் என்னவெல்லாம் செய்யப் போகின்றன என்பதை பார்க்கத்தானே போகிறீர்கள் என்றார் கொதிப்புடன். பாண்டியர் இப்பொழுதும் அமைதி காத்தார். வேந்தர்களே, செயல்போரை விட சொற்போர் விவகாரமானது. சற்று நான் கூறுவதை தங்களின் செவிகளை கொடுத்து கேளுங்கள் என்றார் பெருங்கோ. மூவரும் அதியரை பார்த்தார்கள். நானும் என் படையும் இங்கு என்ன செய்கிறோம் என்பதை அறிவீர்களா? தலைக்கேறிய கோபம், மஞ்சம் போன்றவை கண்களை மறைத்து விட்டால் மூவேந்தர்களும் அப்பொழுதுதான் அரியரை பற்றி யோசித்தார்கள். இங்கு எனது அரியப்படைக்கும் வடுகப்படைக்கும் பெரும் போரை நிகழ்ந்து முடிந்துள்ளது. இதுவரை தமிழர்களுக்கு அநீதி இழைத்து வந்த வடுகர்கள் அழிக்கப்பட்டனர். மேலும் வடுகர்களை ஏவி இருப்பது மௌரியர்கள். வடக்கே பெரும் பலம் கொண்ட மௌரியர்கள். இந்த வடுகர்கள் விரட்டிவிடப்பட்டதை அறிந்தால் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டார்கள். இனியும் காலங்களில் தமிழகம் மிக பெரும் படையெடுப்பை சந்திக்க உள்ளது என மூவேந்தர்களும் நிலையை புரிய வைக்க முயன்றார் அதியர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.